கன்னியா ராசிக்காரர்கள் 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியில கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் சொல்றேன், கேட்டுக்குங்க. இந்த 5 முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, குரு உங்களுக்கு பயிற்சி எங்க நடக்குது அப்படின்னா, இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு லாபத்துல குரு போகுது. இது நல்ல விஷயம். இதனால முதல்ல நீங்க ஒரு சொந்த வீடு, வாகனம், சொத்துக்களை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணீங்கன்னா, இந்த காலகட்டத்தை கரெக்டா ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். உங்க பழைய வண்டி இருந்தா போட்டு புதுசா வாங்கிக்கிறது, ஒரு இடம் வாங்குறது, சொத்து பங்கீடுகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து பணம் கொடுத்து வாங்கிக்கிறது, இந்த மாதிரி ஆதாயங்கள் சொத்து ரீதியாக வருது. இது புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. இரண்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் குறிப்பா ஆன்மீக ரீதியாக போகக்கூடிய காலகட்டத்தில் போகிற இடத்தில் மிக கவனமாக, கூட்ட நெரிசல் எல்லாம் இல்லாம, நீங்க ஒரு உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம அப்படி பிளான் பண்ணி போங்க. எக்காரணம் கொண்டும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக உணர்வுகள் அதிகமாக தூண்டும். ஆனால் அதே நேரத்தில் நாம சேஃபா போய் சேஃபா வாங்க. நீங்க ஒரு ஆளாக வண்டி ஓட்டிட்டு போய் மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குங்க. ஒண்ணு. அடுத்ததாக மூணாவதான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றத்தை விரும்புறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் வந்தா மிஸ் பண்ணாதீங்க. தாராளமாக நீங்க இடம் மாறுங்க. தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடியவர்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடலாம் அப்படின்னு தயவு செய்து எண்ணிக்க வேண்டாம். நீங்க ஒரு தொழில மாற்றம் செய்ய விரும்பினீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு விரிவாக்கத்தை பண்ணலாம், ஒரு சிறு தொழில் மாற்றத்தை உருவாக்கிக்கலாம். ஜாதகத்தை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்து மாத்திக்கிறதுக்கு ஏற்ற காலகட்டம். அடுத்தது நான்காவதாக என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையை அதிகமாக சொத்துக்காகவோ அல்லது அவருடைய வருமானத்தைக்காகவோ இந்த காலகட்டத்தில் அதை வச்சு மீன் பண்ணி பேசுறதோ இதையெல்லாம் தயவு செய்து வச்சுக்க கூடாது. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவியை மட்டுமில்ல, நண்பர்களையும் குறிக்கும். அப்போ தொழில் கூட்டாளிகளையும் குறிக்கும். அப்போ நீங்க ஒரு மேனேஜரா இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய வேலை பார்க்கறவங்ககிட்ட ஒரு லிமிட்டான ஒரு வேலையை அளவா வாங்குங்க. அளவுக்கு மீறி வாங்கினா அது உங்களுக்கே ஆபத்தாகி போயிடும். ஏனால் அவர்கள் நாளைக்கு உங்களுடைய வேலைக்கு போறதுக்கு, உங்க வேலையை தூக்குறதுக்கு அவங்க முதல் ஆளுகளா இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்க உறவினர்களுக்கோ கடன் வாங்கி கொடுக்கறதாக வெளியே போய் கடன் வாங்குறது, இல்ல நாம கடன் வாங்கி அவருக்கு கொடுத்து அவர் பாத்தீங்கன்னா நம்ம கடனை அடைக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாது. இது மிக மிக முக்கியமான ஒரு கணக்கில் வச்சுக்குங்க. இப்படித்தான் இதை நாம எடுத்துக்க முடியும். இந்த விஷயங்கள்ல நல்லது தீயது ரெண்டுமே இருக்குது, கவனிக்க வேண்டியதும் இருக்குது. இந்த 5 விஷயங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா ஓரளவுக்கு இந்த எடுத்துக்கலாம். மற்றபடி A to Z அப்படின்னு சொல்ற மாதிரி குழந்தைகள் இருந்து ஆரம்பிச்சு முதியவர்கள் வரைக்கும் ராசி பலன் அப்படிங்கிறது இல்லை. இந்த மெயினான 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில் நல்லபடியாக இந்த ஒரு இடத்தை நல்லபடியாக கொண்டு போயிடுங்க. நன்றி. நமசிவாயம்.